அன்புடையீர், நமது சின்னியம்பாளையம் ஊராட்சியினுடைய சுகாதார பணியாளர் சின்ன வீரன் பணி மூப்பு ஓய்வு பெற்றவர்தான். ஆனாலும் பகுதி நேர பணியில் தன் குடும்பத்திற்கு வாழ்வளித்து வருபவர். சில நாட்களுக்கு முன்பு காலை விழித்தவுடனே ஊராட்சி அலுவலகம் வந்தவர் அருகிலேயே ஒரு வெறிநாயின் கடிக்காலானார். கணுக்கால் அருகில் தோல் கிழிந்து ரத்தம் வடிந்தது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக டெட்டால் சோப்பு போட்டு கடிபட்ட இடத்தை நன்கு கழுவி அடுத்து இருகூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சென்று முறையாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக நமது ஊரிலேயே 10க்கும் மேற்பட்டவர்கள் நாய்க்கடிக்கு ஆளாகிய செய்தி இப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள். காகம் கொத்தி தோலை கிழிக்கும் பொழுது எருதின் வேதனை காகம் அறியாது. நாய்க்கடியால் மக்கள் படுகிற வேதனைகளை புரிந்து கொள்கின்ற நிலையில் ஆளுகிற அரசு இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க நிதர்சனமான உண்மை. ஓராண்டிற்கு முன்பு கூட நமது ஊரிலும் ஒருவர் தெரு நாயின் கோபத்திற்கு ஆளானதில் 10-15 இடங்களிலே பதம் பார்த்து விட்டது. சில மணி துளிகளில் அருகிலுள்ள மருத்துவமனையில் சரணடைந்தாயிற்று. தாமதமின்றி ஊசி ஓட வேண்டும். எழுதி கொடுத்த மருந்து பல மருத்துவமனைகள் தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் மூலம் PSG மருத்துவமனையில் 3 பாட்டில்கள் 60,000 ரூபாய் விலையில். மொத்த மருத்துவ செலவு லட்சத்தை கடந்து விட்டது. பிரிஜேஷ் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கபாடி வீரர். தெருநாய் ஒன்றை சாக்கடையில் இருந்து காப்பாற்றுகிற சமூக சேவை ஒன்றை செய்தார். விளைவு ரேபிஸ் நோய் ஏற்பட்டு துடிதுடித்து இறந்த காட்சியை காணொளி சமூக வலைத்தளங்களில் அண்மையில் பார்ப்போர் நெஞ்சை பதைவதைக்க செய்தது. நமது சுகாதார பணியாளரை கடித்த நாயை ஜாக்கிரதையாக வண்டியில் ஏற்றி அரசு கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றோம். ரேபிஸ் தொற்று 2வது வகையானது. அந்த நாயை கொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஊசி மட்டும் போட்டார். தனிமையிலே அதனை அடைத்து வைத்து பராமரிக்கிற பணியை செய்யுங்கள் என அறிவுறுத்தி அனுப்பிவிட்டார். சின்னியம்பாளையம் என்ற உடனே பெட்டிஷன் பிதாமகன்கள் பற்றி அவர் தெளிவாகவே அறிந்திருக்கின்றார். காட்டி கொடுக்கிற போலித்தனமான சமூக ஆர்வலர்கள் நிறைந்த ஊராயிற்றே. அவர்களுக்கு கூடுதல் வேலை தர வேண்டாம் என்று சட்டத்தின்படி உறுதியாக நின்றுவிட்டார். அன்புடையர், நாய்க்கடி உயிரிழப்பிற்கு வழிவகுக்கக்கூடியது. அலட்சியம் கூடவே கூடாது. நாய், பூனை, குரங்கு, கீரிப்பிள்ளை, நரி எதுவாகிலும் ரேபிஸ் வைரஸ் உள்ளவிதான். மனிதர்களை கடிப்பது, பிராண்டுவது, காயம்பட்ட இடத்தில் நாவால் நக்குவது, அவைகளுடைய எச்சில் நமது கண் உதடு இவற்றிலே படும் பொழுது ரேபிஸ் வைரஸ் மனித உடலுக்குள் பயணத்தை துவங்கி விடுகிறது. கடிவட்ட முன்பு நோயின் தீவிர அறிகுறிகள் வெளிப்பட 20 முதல் 90 நாட்கள் வரை கூட ஆகும். கடிபட்ட இடத்தை பொறுத்து அமையும். ரேபிஸ் வைரஸ் மூளையை அடைந்து விட்டால் மரணம் நிச்சயம். எனவே அலட்சியம் கூடவே கூடாது. கடிபட்ட உடனே தண்ணீர் குழாயை திறந்து ஓடுகிற நீரில் 15 நிமிடங்கள் சோப்பு போட்டு நன்கு கழுவ வேண்டும். போவிட்டோன், அயோடின், கிருமி நாசினியை சிறிது தடவிக்கொள்வதும் கூட தேவைதான். அடுத்து 3 மணி நேரத்திற்குள்ளாக மருத்துவரை அணுகி தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வேண்டும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் ரத்தம் வெளியேறுகிற வகையில் கடித்திருந்தால் கடித்த இடத்தை சுற்றிலும் இம்யூனோகுளோபுலின் ஊசியை கட்டாயம் செலுத்த வேண்டும். கூடவே டெட்டனஸ் தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். கடிபட்ட இடத்தை கையால் தொடுவது, காயத்தின் மீது மஞ்சள், காப்பித்தூள், எலுமிச்சை, வெற்றிலை இப்படி பல மூலிகளை தடவதெல்லாம் கூடவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் தடுப்பூசி செலுத்துகிறோமோ அவ்வளவு நல்லது. உள்ளே சென்ற வைரஸ் மூளையை நோக்கி தனது பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக எதிர்ப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயம். தொப்புளை சுற்றி 14 ஊசி ஐயகோ என்று அச்சப்பட்டு சும்மா இருந்துவிடக்கூடாது. அது பழங்காலம். கடிபட்ட முதல் நாள், 3வது நாள், பின் 7வது நாள், அடுத்து 28ஆம் நாள் என்று 4 தவணைகள் முறையாக ஊசி போட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் மருத்துவர் ஆலோசனையில் 14ஆம் நாளும் கூடுதலாக ஒரு ஊசி ஓடுவதற்கு மருத்துவர் ஆலோசனை கூறுவார். இந்த ஊசி செலுத்துகிற கால எல்லைக்குள் மது, மாமிசம், மீன், முட்டை என்று உணவு பத்தியம் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்துவதில்லை. ஆனாலும் நமது பாதுகாப்பை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் தவிர்த்து கொள்வதில் குடிமூழ்கி போவது எதுவுமே இல்லை. வீட்டிலே வளர்க்கிற செல்ல நாய்கள், பூனைகளுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். என்றாலும் அவை கடித்தாலும் பிரண்டினாலும் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியது நமது கடமை. ஊசி ஓடுவதற்காக மருத்துவர் வழங்கிய கால அட்டவணையை சீராக கடைபிடிப்பதும் அதனை பாதுகாப்பதும் அவசியம். ஊசிகள் முழுமையாக செலுத்திய பிறகு அடுத்த 3 அல்லது 6 மாதத்திற்குள் மீண்டும் நாய்க்கடி காலானால் மருத்துவருடைய வழிகாட்டுதலின்படி 1 அல்லது 2 ஊசிகளை மட்டும் செலுத்தினால் போதும். ரேபிஸ் 100% மரணத்தை விளைவிக்கக்கூடியது. கொடூரமான வலி
வழியில் உயிரிழக்கச் செய்யக்கூடியது. பார்ப்பதற்கே மிக மிக கொடூரமாக இருக்கும். முறையான விரைவான சிகிச்சை செலுத்துதல் தன் உயிரை காக்கக்கூடிய நடவடிக்கைகளாகும். ரேபிஸ் வெறி நாய்களை அழிக்க அனுமதிக்காத உலகெங்கும் உள்ள அரசுகள் கடிபட்ட மனிதனுக்கு இலவசமாக மருத்துவம் வேறு பார்க்கிற வேலையை செய்கிறார்கள். அரசின் பாதுகாப்பு ஆதரவு யாருக்கு? ரேபிஸ் நாய்க்கா அல்லது வாழும் மனிதர்களுக்கா? இருவருக்கும் இல்லை. பகுதி 2க்கு வாருங்கள். என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் பாருங்கள். இன்னும் சில நிமிடங்கள் இதற்காக கொஞ்சம் உங்களுடைய செவிகளை கடன் கொடுங்கள் என கேட்டுக்கொள்ளுகிறோம்.